நீங்க ரிஷப் பந்தோட ரன் அவுட் ரொம்ப குரூஷியல். பட் அத தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிறவங்களும் ஏதாவது பண்ணியிருக்கலாம். கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பரா ஆடுனாரு. அந்த 30 ரன்னு. ரொம்ப நல்லா ஆடுனாரு. பட் ஸ்டெப் போயிருக்கலாமே! 30 ஏன் கன்வெர்ட் பண்ணல இவரு? அப்படின்னு ஒண்ணு நம்ம பேசிட்டு போலாம். வாஷிங்டன் சுந்தர் பிரமாதமா ஆடுனாரு. எந்த பர்ப்பஸுக்காக அவர் டீமுக்குள்ள வந்தாரோ, அத மெட்டிகுலஸா பண்ணாரு. அந்த கொஞ்சம் டெப்த் வேணும் பேட்டிங்லங்கிறத. பட் கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாததுனால, பெருசா ஒரு 30, 35, 40 ரன் லீடு எடுக்கிறது முடியாம போயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருந்திருக்கும் இந்தியாவுக்கு. அன்பார்ச்சுனேட்லி முடியல. ஸோ அந்த அந்த குரூஷியல் பார்ட்னர்ஷிப் இல்லாதது இந்தியாவுக்கு ஒரு பெரிய கை உடைஞ்ச மாரி ஆயிடுச்சு. நீங்க எதுக்காக அத நான் அந்த பாயிண்ட்ட ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுறேன்னா, இது வந்து முடியாதது கிடையாது. முடியாத ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிறோம் கிடையாது. ஏன்னா, அதே பேட்ஸ்மேன் பின்னாடி செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுனாங்க பார்த்தீங்கல்ல, அதே பும்ராவும், அதே சிராஜும் எவ்வளோ நேரம் நின்னு நம்ம போன மேட்ச்ல சொல்லியிருந்தோம். வெறுப்பேத்துங்களேன் அவன, கடுப்படிங்களேன் ஆப்போனன்ட்ட. நீங்க ஜெயிக்காட்டா கூட பரவால்ல. அவன அழ வச்சுட்டு விடுங்க. அப்படின்னு நம்ம வந்து நான் கூட ரொம்ப கோவமா பேசியிருந்தேன் அத. அந்த மாரி பார்க்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அத பண்ண தவற விட்டாங்க. இது வந்து அ ஒருவேளை பிட்ச் அது காரணமா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த மாரி இருந்தா அப்படின்னு பார்த்தா அப்படியும் சொல்ல முடியாது. இங்கிலாந்தோட அதே எடுத்து நீங்க பேரலலா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து 271 ஃபார் 7. அதுலேருந்து 387 ஆல் அவுட் ஆடுறாங்க. லாஸ்ட் 3 விக்கெட்ஸ் 109 ரன் அடிக்கிறாங்க. சாரி 106 ரன் அடிக்கிறாங்க. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, 11 ரன் அடிக்கிறாங்க. லாஸ்ட் 3 விக்கெட்ஸ். தட் மேட் ஆல் த டிஃபரன்ஸ். என்னடா பவுலர்ஸ் கிட்ட போய் ரன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாரி பேசுறாருன்னு நினைக்கலாம் நீங்க. அது எவ்வளோ குரூஷியலா இருந்திருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் நான். அந்த 30, 40 ரன் லீடு வந்து பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கும்.